இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீர்
தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க இதுவரை என்னை நடத்தினது அவருடைய கிருபை என்று? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவன்னு சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்குது. ஆமென். நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படலையே, நம்ம ஆசீர்வாதம் இன்னும் நமக்கு வரலையே, நம்ம எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை நமக்கு இன்னும் நடக்கலையே. நீங்கள் எத்தனையோ விதத்தில் நீங்கள் நினச்சி உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் குறுகி போய் இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆயுஷ் நாட்களில் நம்மளை இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்தது அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ யோர்தான் போன்றதான சூழ்நிலைகள், எத்தனையோ செங்கடல் போன்றதான சூழ்நிலைகள், எரிகோ போன்றதான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். எப்படி அந்த அக்கினி ஜுவாலையின் நடுவில், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடுவில் நான்காவது ஒரு நபராய் உலாவி கொண்டிருந்த ஆண்டவர் இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், நம்முடைய மத்தியிலும் அவர் உலாவி நமக்கு வெற்றியை தர ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லி நம்ம உயர்த்தலாம். எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது. ஆமென். அவை கோணலானவர்களை செவ்வையாக்கி, கரடு முரடானவர்களை சமமாக்கி நம்மளை அப்படியே ஸ்மூத்தாக அப்படி நடத்திட்டு போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லோரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துமா? அவர் நமக்கு முன்பாக செல்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும்,
என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை, கலக்கும் இல்லை. ஏன்னா மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது நின்றாலும் பயமும் இல்லை, கலக்கமில்லை. என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். நாம் உயிரோடு கூட இருக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. தேவன் நமக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏதி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏதி நின்றாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயம் நாமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நாமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நாமக்கே, ஓசன்னா ஜெயம் நாமக்கே. அல்லேலூயா 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 மகிமை. அல்லேலூயா 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 மகிமை. அல்லேலூயா 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 மகிமை. அல்லேலூயா 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 மகிமை. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நாமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நாமக்கே. எல்லாரும் இருக்க இடத்துல முழங்கால் படிடுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் எல்லாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நல்ல முழு பலத்தோடு இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தை நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நடத்தின பாதைகளை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா உங்க கிருபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கிருபை ஆண்டவரே. எல்லார் வாய்களை திறந்து உங்க கிருபை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை. எல்லார் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிற நேசத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்க வாழ்க்கையில் நீ செயலாற்றுகிற எல்லா கிரியைகளுக்காக நன்றி அப்பா. எல்லாமே உம்முடைய கிருபை, 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 கிருபை. உம்முடைய கிருபையை மட்டும்தான் நாங்கள் உயர்த்த முடியும் ஆண்டவரே. கிருபையை மட்டும்தான் உயர்த்த முடியும். தாழ்வில் எங்களை நினைவு கூர்ந்த கிருபை, குப்பையிலிருந்து எங்களை உயர்த்துகிற கிருபை, பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற கிருபை, கிருபப்பா. ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. ஆண்டவர் பாராட்டுகிற நன்மைக்காக நன்றி சொல்லுங்க. நடத்துகிற பாதைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற அந்த ஆச்சரியமான தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறீ. வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறீ. கைகளை உயர்த்தி நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திர, நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திர, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின, உம்
அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. உணர்ந்து சொல்லுங்க, உண்மையாய் ஒன்றுமில்லாமையில் ஆமே இருந்தென்னை. ஓ உண்மப்பா உண்மப்பா உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. சொல்லுங்க கை உயர்த்தி, நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர, நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். சத்தமாய் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர. வழி காட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் என்னை தாங்கிடும் தயாபரரே. சொல்லுங்க, வழி காட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் எங்களை தாங்கிடும் தயாபர. நல்ல கை வைத்து சத்தமாய் நீரே. ஓ நாங்கள் எம்மாத்திர, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. சத்தமா சொல்லுங்க, நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்பா, நீர் எங்களை நேசிக்க எங்களுக்கு தகுதியே இல்லப்பா. எங்களை எவ்வளவு அற்புதமா நீங்க நடத்தி வர்றீங்கப்பா. சோர்ந்து போகிற நேரங்கள், மனம் தளர்ந்து போகிற நேரங்கள், நெருக்கத்தின் நேரங்கள், பாடுகளின் நேரங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஆதரவாய், பக்கபலமாய், துணையாய் உள்ளங்கைகளில் எங்களை சுமந்து நடத்துகிற அற்புதமான தேவன் நீங்க ஆண்டவரே. நல்ல கையை தட்டி கத்துற துதிங்க பார்க்கலாம். எங்களுக்கு தகுதியே இல்லப்பா. நீர் எங்களை நேசிக்க, எங்கள் மேல் அன்பு பாராட்ட, எங்களை இவ்வளவாய் உயர்த்தி வைக்க எங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆண்டவரே. நாங்கள் பாத்திரர்கள் அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க சபையே, எங்களுக்கு தகுதி இல்லப்பா. உங்க அன்பை பெறதுக்கெல்லாம் நாங்க தகுதியே இல்லப்பா. ஆனா தகுதியே இல்லாத எங்களை நீங்க நேசிச்சீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத அனுபவத்தில் இருந்து இவ்வளவா எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்க வாழ்க்கையை நீ பாராட்டுகிற எண்ண முடியாத கிருபைகளுக்காக இந்த மாதமும் நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறீர், எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறீர். எல்லாரும் எங்க பணத்தை பார்க்கும்போது, அந்தஸ்தை பார்க்கும்போது, அழகை பார்க்கும்போது, திறமைய பார்க்கும்போது, எங்க குடும்ப பின்னணி எங்களை பார்க்கும்போது, அப்பா எங்களில ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோம். நீங்க எங்களை ஒரு பிள்ளையா பார்த்தீங்களப்பா, உங்க பிள்ளையா பார்த்தீங்களப்பா. ஓ நன்றி. நீர் எங்களை நேசிக்க
நாங்கள் எம்மாத்திர நீர் எங்களை நினைவு கூற. உண்மை ஆராதிங்க, உண்மை ஆராதிங்க. உண்மை அப்பாவை நேசிச்சு நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே, நாங்கள் பாத்திரன் அல்லவே, நாங்கள் பாத்திரன் அல்லவே. கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா எல்லாரும்? நாங்கள் பாத்திர அல்லவே, தகுதி அல்லவே. எங்கள் ராஜாவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எங்கள் இயேசு ராஜா மட்டுமே மகிமைப்படுவாராக. அவர் ஒருவரே உயர்த்தப்படுவாராக. அவர் ஒருவருக்கே கனம் உண்டாவதாக. எங்களுக்கு எந்த கிரெடிட்டும் இல்லாண்டவரே, எங்களுக்கு எந்த கிரெடிட்டும் இல்லாண்டவரே, சொல்லிக் கொள்றதுக்கு எங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் இல்லாண்டவரே. எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா. ஷகதனரி வலர ஹல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. கை உயர்த்தி அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, ஓ இயேசுவில் மாத்திரம். நல்ல கையை தட்டி அசையா என் நம்பிக்கை, என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. எதை பத்தியும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை சபையே. இன்னைக்கு ஏதாவது நீ கலங்கி போய் வந்திருக்கிறியா, பயந்து போய் வந்திருக்கிறியா? அசையாத நம்பிக்கை இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. இருக்கிற இடத்துல அப்படியே எழுமி நின்று எல்லாரும் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. கைத்தட்டி அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எட்டிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எட்டிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவான், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார்.
சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சொல்லுங்க, சீயோனிலே எட்டின அப்பா கன்மலை, கன்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சுழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சுழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே, விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே. சொல்லுங்க, சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, ஓ ஹல்லேலூயா. நான் விசுவாசிப்போரின் நாடென்றறிவே, என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் நாடென்றறிவே, என்னையே படைத்திட்டேன் அவர். கையை உயர்த்தி, முடிவு வரை என்னை நடத்திடு, ஓ ரட்சிப்பாரே, முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே, சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்று. வியாதியினாலே, வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சுழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சுழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே, விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே. சீயோனிலே, சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும், அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சொல்லுங்க, சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்று. சொல்லுங்க, அவர் நான் என்று சத்தமாய், அவர் நான் என்று சொல்லுங்க. புயல் அடித்தாலும், புயல் அடித்தாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும். சொல்லுங்க, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடும். திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு, எனக்கு எட்டாத. அப்பா, அப்பா, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே, சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும். கை தட்டி, எல்லாரும் கை தட்டி நல்ல சத்தமா கையை தட்டுங்க. சீயோனிலே எட்டின அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, 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 அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை.
கத்தரை துதிங்க பார்க்கலாம். ஓ ராபா ஷகதன ரிகபால ராபா பாபா ஷகதன ராபால ராபா. பின்னாடி இருக்கிறவங்க, சேர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் ஓ ராபா ஷகதன ராபால ராபா ஓ ரகதன ராபால ராபா ஷகத. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நம்ம நம்பிக்கை ஒரு தகப்பன் மேல இல்ல, தாய் மேல இல்ல, பிள்ளைகள் மேல இல்ல, பெற்றோர் மேல இல்ல, பணத்தின் மேல இல்ல, வேலையின் மேல இல்ல, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல எங்க நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்க அசைக்கப்படுவதில்லை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கைய உயர்த்தி எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். இந்த இவ்வளவுதான் சத்தமா? எனக்கு எட்டாத விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையையும் தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். எனக்கு எட்டாத உயரத்தில, என் இமேஜினேஷனுக்கு மேல, என் கற்பனைக்கு மேல, என் பிரயாசத்துக்கு மேல, என் குவாலிஃபிகேஷனுக்கு மேல, என் எலிஜிபிளுக்கு மேல எனக்கு எட்டாத உயரத்திலே அவரின் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களிலே அவர் என்னை நிற்க பண்ணுகிற தேவன். என் கால்களை பலப்படுத்தி கண்மலையின் மேலாக என்னை உயர்த்துகிற தேவன் அவர். ஓ எடுத்தென்னை நிறுத்திடுவா. விசுவாசிக்கிறவங்க துதிங்க ஆண்டவரை, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸோ எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் என்னங்கிறது தெரியும், ஆமாதானா? எல்லாரும் எடுங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை எல்லாரும் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாரும் சத்தமாய் வாசிக்க உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமாய் வாசியுங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சத்தமா வாசிங்க. சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாத வாக்குத்தத்தம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி 3 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாள் முதல் கொண்டு இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை, அநேக வாக்குத்தத்தங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், இது என்னப்பா வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், இது என்ன விதத்தில் ஒரு வாக்குத்தத்தமாக அமைய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆலயம் என்கிற ஒரு அனுபவம் இருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆலயம் இல்லாத காலத்தில் கூட பலிபீடங்களை கட்டி அங்கே கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆலயத்தை போல அந்த இடம் இருந்தது. அதற்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடம் ஆலயமாக கருதப்பட்டு அங்கே ஆராதனை நடந்தது. அதன் பிறகு கர்த்தருக்காக ஆலயம், பிரம்மாண்டமான
ஆலயம் கட்டப்பட்டது. அந்த இடத்துல போய் தான் எல்லாரும் ஆராதிக்கணும், கும்பிடணும், பலி செலுத்தணும், காணிக்க செலுத்தணும். அப்படி ஆலயம் இருந்தது. அதன் பிறகு அந்த ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, திரும்ப கட்டப்பட்டது, திரும்ப இடிக்கப்பட்டது, கடைசியாக அது தீக்கிரையாக்கப்பட்டு இப்பொழுது அந்த இடத்துல ஆலயமே இல்லை. ஆனால் அதன் பிறகு புதிய ஏற்பாட்டில் வரும்போது கர்த்தர் எந்த ஒரு ஆலயத்தையும் கர்த்தர் மென்ஷன் பண்ணல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஆலயத்தை இதுதான் ஆலயம், எருசலேமில் இருக்கிற இதுதான் ஆலயம், அல்லது மெக்கா மெதினால இருக்கிறது, இல்லை இஸ்ரேல் நாட்டில் போய் நீ ஆராதிச்சாதான் அப்படின்னு கர்த்தர் எந்த விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கர்த்தர் கொடுக்கல. மாறா அவர் சொல்லுகிற காரியம், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு ஆதாரமா இது ஒரு வசனம் அல்ல, பல வசனங்கள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்கே 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லும்போது சொல்ற, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6:19 இப்படியாக சொல்லுகிறது, வாசியுங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று. சரி, கவனிங்க. அப்ப இங்க 1 கொரிந்தியர் 6:19 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த 3 வசனங்களை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16, 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19. இந்த 3 வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார், உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. மொத்தத்தில் நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த வசனத்தை இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்ன நிறைவேற்றுவார் பாஸ்டர்? எங்களை ஆலயமா மாத்த போறாருன்னு சொல்றீங்களா, இல்ல மாத்திட்டாருன்னு சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றேன், ஒரு ஆலயம் என்றால் அந்த ஆலயத்துல ஆண்டவர் என்னென்ன கிரியைகளை செய்வாரோ அத்தனை கிரியைகளையும் இன்னைக்கு ஆலயமா இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாரு. அதுதான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்வார், ஒரு ஆலயத்துக்குள்ள என்ன அற்புதம் நடக்கும், ஒரு ஆலயத்துக்குள்ள தேவனுடைய கிரியை எப்படி இருக்கும், ஒரு ஆலயத்திற்குள்ள கர்த்தர் இருந்து என்ன செய்யறதுக்காக ஒரு ஆலயம் என்று ஒன்றை வச்சிருக்கிறார். முதல்ல ஆலயம் எதுக்கு, ஆலயத்துல என்ன நடந்துச்சு, ஆலயத்தின் மூலமா வர்ற ஆசீர்வாதம் என்ன, அந்த ஆசீர்வாதங்களை இந்த மாதமும் வருகிற நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. நம்பர் 1, முதலாவதாக அதே வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் 2 கொரிந்தியர் 6:16, சாரி 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. எல்லாரும் வாசிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர் நல்ல கைய தலைக்கு மேல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மாதம் இதை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இதுதான் உங்க வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆலயம் என்றால், நீதான் அந்த ஆலயம் என்றால், முதல்ல பழைய ஏற்பாட்டில் சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ள எல்லாரும் உள்ள போனோம், அங்க ஆண்டவர் இருப்பார். இப்ப இங்க எல்லா ஆலயங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். தலைப்பு என்னன்னு தெரியுமா? வாசம் பண்ணுகிற இடம்
தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவனுடைய ஆலயம். அப்ப நீங்க தேவனுடைய ஆலயம் என்றால் உங்களுக்குள்ள யார் வாசம் பண்றா? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் அழகா சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார்னு சொல்லுங்க, அதட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய தலைகளுக்கு உணர்வு இல்லை, அது தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறாரா, விட்டுட்டு போயிட்டாரோ, நம்மளை கைவிட்டாரோ, ஆண்டவர் நம்மளை விட்டு எங்கேயோ போயிட்டாரோ. நீ ஆலயம் என்றால் அந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் இருப்பார். அதுதான் ஆலயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ள கர்த்தர் உலாவுகிறார், நீங்கள் அவர் ஜனம், அவர் உங்கள் தேவன். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணும் இடம் தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 14வது அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. இன்னொரு தடவை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும். கேட்கல? இன்னைக்கு மட்டுமா? இந்த மாதம் மட்டுமா? 2024 மட்டுமா? சொல்லுங்க, என்றென்றைக்கும். வாசிங்க, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும், அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல வாய்களை திறந்து, கர்த்தர் என்னோடு கூட இந்த மாதம் இருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார், என் நடுவிலே அவர் தங்கி வாசம் பண்ணி எனக்குள்ளே இருப்பதால் இந்த மாதம் நான் அவரை எல்லா சூழ்நிலைகளிலும் அறிந்து கொள்ளுவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் உன் பிசினஸ்ல, உங்க பலகீனத்துல, உங்க வாழ்க்கையில, ஏன் சர்ச்சில் இன்னைக்கு சொன்ன ஜெப குறிப்புல கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிய பண்ணத்தக்கதாக இந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு, ஆலயம்னா என்ன? நான் தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன? ஆலயத்தில் என்ன நடக்கும்? அப்ப எனக்குள்ள என்ன நடக்கும்? ஆலயம் என்று ஒன்று கர்த்தர் கட்ட சொன்னார் சாலமோன. தாவீதை வேண்டான்ட்டார், சாலமோனை கட்ட சொன்னார். ஏன்? கர்த்தர் அங்க வாசம் பண்ண. ஆனால் இப்பொழுது கர்த்தர் இங்க வாசம் பண்றார் இந்த ஆலயத்தில். நம்பர் 2, இரண்டாவது ஆலயத்தின் ஆசீர்வாதம் என்ன? ஹல்லேலூயா. வாசிக்கும் போது ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாய் 2வது அதிகாரம் 7வது வசனம், எல்லாரும் சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆலயத்தை நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஆலயத்தை? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கட்டின ஆலயத்தை மகிமையினால. எப்பெல்லாம் நீங்க ஆலயம்னு பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அங்க ஒண்ணு இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும்.
சாலமோன் ஆலயம் கட்டின போது அந்த பிரதிஷ்ட நாள்ல ஊழியக்காரங்க கூட உள்ள போய் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை மூடிச்சு. இன்னைக்கு ஆலயம்னு எதை பார்த்து கத்த சொல்ற? நம்மளை பார்த்து சொல்ற, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்படியான இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மகிமையால் நிரப்பப்படும் இடம் தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எதனால கர்த்தர் உங்களை நிரப்புவாரு? கேட்கல, சொல்லுங்க. மகிமையினால. சத்தமா, மகிமையினால. ஓ ஹல்லேலூயா. உன் பேச்சில் ஒரு மகிமை, உன் பார்வையில் ஒரு மகிமை, உன் வேலையில் ஒரு மகிமை, உன் ஊழியத்தில் ஒரு மகிமை, உங்கள் பாட்டில் ஒரு மகிமை. ஹல்லேலூயா. நம்ம நட உட பாவனையில் ஒரு மகிமை. ஹல்லேலூயா. மோசே ஆண்டவரை பார்த்து கெஞ்சி கேட்குறான், நான் உம்மை மகிமையை பார்க்க வேண்டும். அவ்வளோ டிமாண்டு மகிமை, தெரியுமா? மகிமை ரொம்ப டிமாண்டு. அவன் கேட்குறான், உங்கள் மகிமையை காமிங்கப்பா, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும்ப்பா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே ஓகே பார்த்துட்டு போடலாம். இல்லை, மலை மேலே வாங்குறார். வயசான காலத்தில் மலை மேலே போகிறான். 40 நாள் ஃபாஸ்டிங் இருன்னு சொல்கிறார். 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறான். முடியும் போது கர்த்தர் சொல்கிறார், என் மகிமையை நீ பார்ப்பாய்கிறார். அந்த மகிமையை பார்த்தபோது மோசேயினுடைய சரீரம் பிரகாசித்தது, மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது, மோசேயினுடைய வார்த்தைகள் அதிகாரம் இருந்தது. அவனை ஜனங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய மகிமையினால உங்களை மகிமைப்படுத்துவார். வாவ், கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். மகிமையினால் நிரப்பப்படும் இடம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்ல, இதுவரைக்கும் எனக்கு தெரியல வைக்கலன்னு ஏதாவதுனா இந்த மாசம் புரிஞ்சுக்கோங்க, நான் தேவனுடைய ஆலயம் என்றால் எனக்குள்ளே ஆலயத்தின் மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, மகிமையை சுமந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எதை சுமந்துட்டு இருக்கிறோம்? கேட்கல, சொல்லுங்க, எதை சுமந்துட்டு இருக்கிறோம்? நல்ல ஆவியில நிரம்பி, அந்த மகிமையில நிரம்பி. ஹல்லேலூயா. இன்னும் அந்த மகிமை நம்ம மேல தங்குவதாக, அந்த மகிமை கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. வேத வசனம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நான் சொல்றேன், பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த மனிதனாகிய இந்த ஆலயத்தின் மகிமை அதை விட பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்ற. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இரட்சகராகிய இயேசுவை பிதா மகிமைப்படுத்தினார். அவருக்குள்ள தேவ மகிமை இருந்தது. அவர் போற இடத்துல எல்லாம், வர்ற இடத்துல எல்லாம் பிசாசுகள் அலறினது, வியாதிகள் சுகமானது. அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்மையும் மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள மகிமை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு கண்ணை மூடி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நான் மகிமையை சுமக்கிறேன், நான் மகிமையை சுமக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் மகிமையை சுமக்கிறேன். அல்லேலூயா. ரீபா ஷாகா தானா ராபா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 27:4 சொல்லுகிறது. 27:4 தாவீது டிமாண்ட் நடக்குது பாருங்க, டிமாண்ட் நடக்குது. தாவீதினுடைய டிமாண்ட் என்ன? சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். என்ன ஒன்னே ஒண்ணுதான் கேட்டியாப்பா? ஒன்னே ஒண்ணுதான் கேட்டியா? எஸ், ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன். அது ஒண்ணு என்னது? அவ்வளவு விலையேற பெற்றதா? என்னது? நான் தேவனுடைய மகிமையை பார்க்கணும், அந்த மகிமையை நான் ஆராய்ச்சி பண்ணணும், அந்த மகிமைக்குள்ளேயே நான் வாழணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த ஆலயத்திலேயே தங்கி இருக்கணும். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, வாசிங்க. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கணும். தாவீது சொல்றான், அந்த மகிமையை அனுபவிக்கிறதுக்காக நான் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஆலயத்திலேயே இருக்கணும். இப்ப நான் சொல்றேன், ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில மகிமை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்?
ஏன் சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். தலைக்கு மேல கையை தட்டி என்ன ஒரு பாக்கியம் பாருங்க, என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. கல்லால கட்டப்பட்ட ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், திரும்ப எடுப்பித்து கட்டின பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்குமாமா. இப்ப நான் சொல்றேன், கற்களால் கட்டப்படாத இயேசுவின் இரத்தத்தினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்துல அப்ப மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும். எத்தனை பேர் உணர்றீங்க நீ மகிமை பொருந்தின ஒரு ஆளு? ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள தேவ மகிமை இருக்கு. பக்கத்துல 2-3 பேரை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்குள்ள தேவ மகிமை இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள தேவ மகிமை இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க அதை அலட்சியம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க, அந்த மகிமையை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க, அந்த மகிமையில நிரம்பி வாழுங்கன்னு சொல்லுங்க, அந்த மகிமையில ஹல்லேலூயா இளைப்பாரு. ஹல்லேலூயா. கைய உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயால சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இந்த நாட்கள்ல இந்த சபை மக்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். எழும்பி பிரகாசி. இருள் ஜனங்களையும் காரிருள் தேசத்தையும் பூமியையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் என்ன செய்வார்? உதிப்பார். ஹல்லேலூயா. அவர் மகிமை உண்மையில் காணப்படும். உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தை இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. நீ மகிமையை அனுபவிக்கிறவன். ஹல்லேலூயா. கையை தட்டி, ஆண்டவரே நான் சாதாரணமான ஆள் கிடையாதப்பா, எனக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், ஏன்னா நான் மகிமை பொருந்தினவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கூட படிக்கிற 100 பிள்ளைகளை நீ ஒருத்தன் தான் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பேன்னு நான் சொல்றேன். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். உனக்குள்ள தேவ மகிமை இருக்கு, உனக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, மூணாவது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் தான் வெளிப்பாடு உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, என்ன உண்டாகும்? கைடன்ஸ் சொல்லுங்க, கைடன்ஸ் சொல்லுங்க. வழிகாட்டுவார் ஆண்டவர், போதிப்பார், நடத்துவார், அவர் சித்தத்தின்படி உங்களை கொண்டு போவார். எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அது தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தான் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்பாடு. எல்லாரும் சொல்லுங்க வெளிப்பாடு. வாசிங்க ஒரு வசனத்தை, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மீகா 4:2 என்ன சொல்லுது? திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம். நம்ம திரும்ப சொல்லுங்க, நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் என்ன செய்வோம்? ஏன் ஆலயத்துக்கு போவோம்? அங்க என்ன நடக்கும்? வாசிங்க பார்க்கலாம். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும், ஆலயத்தில் இருந்துதான் வேதம் வரும், எருசலேமிலிருந்து ஆலயத்தில் இருந்துதான் கர்த்தருடைய வசனம் வரும். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் இப்ப சொல்றேன், நம்ம தான் அந்த அப்பன்னா நமக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வெளிப்பாடுகள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை யார் நடத்துவா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இனிமே நான் என்ன செய்வேன்? இனிமே எனக்கு யார் போதிப்பா? யார் கற்றுக் கொடுப்பா? நான் ஒருவேளை தோத்து போயிருவேனோ? நான் ஒருவேளை தவறான பாதையில போறேனோ? நான் ஒருவேளை ஒரு முட்டுச்சந்தில் போயிட்டு இருக்கணும், முட்டை போறனோ? என் வாழ்க்கை ஸ்ட்ரக் ஆயிருமோ? என் வாழ்க்கை லாஸ் ஆயிருமோ? நான் சொல்றேன், நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால உன் போற பாதை சக்சஸ்ஃபுல்லான பாதையாக தான் இருக்கும்.
அது உன் நினைவுகளின்படி இருக்காது, ஆலயத்துக்குள் இருக்கிற தேவனுடைய நினைவுகளின்படி இருக்கும். கையை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புரியுதுங்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் என் வாழ்க்கையில் சின்ன வயசுல இருந்து நான் என்னெல்லாம் நினைச்சேனோ விரும்பினோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைச்சதே கிடையாது. நான் நினைச்ச மாதிரி எனக்கு எந்த ப்ரொஃபஷன்லையும் நான் போகல. நான் நினைச்ச மாதிரி எந்த திறமை தாளந்த மெயின்டைன் பண்ணணும் உருவாக்கணும் நினைச்சேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில தடைபட்டுச்சு. நான் விரும்பாத பாதையில் அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏதோ தோல்விக்கு நேராய் போறோம். இனிமே ஏதோ இந்த உலகத்துல வாழ்க்கையை ஓட்டணும், எப்படியோ ஒரு போக்கில் போறோம்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்பது அன்னைக்கு எனக்கு தெரியல. ஆனா இப்ப சொல்லுவேன், நான் நடத்தப்பட்ட வழிகள் எல்லாம் சரியான வழிகள். கர்த்தர் நான் இமேஜினேஷன் பண்றதுக்கு மேல கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுவேன், அவர் என்னை நேர்வழியாய் நடத்தின தேவன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, வாலிப தம்பிமார் இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே என் வழிகள் நடக்கலையே, என் நினைவுகள் ஈடேறலையே, எனக்கு நான் விரும்பாததெல்லாம் என் வாழ்க்கை நடக்குது. நான் சொல்றேன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. கர்த்தர் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. முடிவு ஆச்சரியமா இருக்கும், முடிவு அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா. நீ நினைச்சு போயிருந்தா கூட, நீ திட்டமிட்டபடி செயல்படுத்தி இருந்தா கூட இந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வந்திருக்காது. ஆனால் கர்த்தர் இப்பொழுது நீ ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்து உன்னை வாழ வைக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளையும் உன் வழிகளையும் பார்க்கலும் என் நினைவுகளும் என் வழிகளும் மிக 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 உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எங்க நடக்கும்னா, இது ஆலயத்துல தான் நடக்கும். கர்த்தர் நம்மளை வெளிப்பாடுகளை தருவார். வசனம் வெளிப்படும், தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஆமா, அற்புதமா கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தான். அவனுக்கு முன்னாடி அப்படி ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி அப்படி ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது. அவன் பேர் யார் தெரியுமா? சாமுவேல். எல்லாம் சொல்லுங்க, யாருங்க? ஏப்பா இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா? பயங்கரமாக பைபிள் காலேஜெலாம் படித்து பயங்கரமாக பெரிய பெரிய ஊழியக்காரங்க கையிலலாம் உருவாகி வந்திருப்பான் போல. இல்லை இல்லை, ஒரு அம்மாவுக்கு குழந்தையே இல்லை. ஆமே, ஒரு அம்மாவுக்கு என்ன இல்லை? அவங்க பேர் என்னது? அன்னாள். அப்போ அந்த அம்மா வந்த இடம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் வந்து அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஒரு பிள்ளைய தாங்கப்பா. அழுறாங்க. அதுக்கு முன்னாடி பல தடவை அழுறாங்க, டெய்லியும் அழுதுட்டு தான் இருக்காங்க. அவன் சக்களத்தி அள வைக்காம அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இறங்காது. அதனால அவள் டெய்லி அள வைக்கிறது அவள் பிஸ்னஸ். அதுக்கு முன்னாடிலாம் அழுதுட்டு தான் இருக்கிறா. ஆனால் இப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுத போது ஊழியக்காரன் சொல்லுகிறான், அடுத்த உற்பத்தி காலத்தில் திட்டத்தில் உன் கையில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருப்பான். அப்போ இவா சொல்கிறா, அப்படி ஒரு பிள்ளைய கத்த தந்தா அந்த பிள்ளைய நான் தேவனுக்காக கொடுத்துருவேன். அவன் தலையில் சவகரகன் கத்தி படாது பொருத்தனை பண்ணி ஜெபித்தார். கத்தர் குழந்தைய கொடுத்தார். இவன் பால் மறந்த உடனே கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டான். சொல்லுங்க, பால் மறந்த உடனே கொண்டு வந்து எங்கே கொண்டு விட்டா? எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது வளர்த்துருக்கலாம்ல. பச்சை பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு விட்டு, அந்த பிள்ளை ஆலயத்திலே படுக்கிறான், ஆலயத்திலே குளிக்கிறான், ஆலயத்திலே தூங்குறான், ஆலயத்தில் உள்ள பணிவிடைகள் எல்லாம் செய்கிறான், சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஆலயம்னு வந்துட்டுனா அங்கே கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கும்ல, கர்த்தருடைய வசனம் இருக்கும்ல, தீர்க்க வார்த்தைகள் இருக்கும்ல, கர்த்தருடைய நடத்துதல் இருக்கும்ல. அங்கே ஒரு நாள் கர்த்தர் பேசுகிற, சாமுவேலேங்கிறார். இவனுக்கு ஒன்றுமே புரியலை. முதல்ல ஏலிட்டெல்லாம் போய் நானா அண்ணன் நீங்கள் கூப்பிட்டீங்களான்னு அதெல்லாம் இல்லை, முடிஞ்சிச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே. 3ஆவது தடவை கர்த்தர் கூப்பிடுறார், சாமுவேலே. நான் சொல்கிறேன், கர்த்தாவே சொல்லும். வெளிப்பாடு வருது. நான் உனக்கு ஒரு முக்கியமான காரியத்தை என்ன செய்ய போகிறேன்? சொல்ல போகிறேன். ஏலியினுடைய குடும்பத்தை பற்றி நான் உன்னோட பேச போகிறேன். கர்த்தர் அன்னைக்கு ஆரம்பித்த வெளிப்பாடு, அன்னைக்கு ஆரம்பித்த கர்த்தருடைய வசனம், அதில் இருந்து அவன் மரிக்கும் வரையிலையும் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக
தான் முதல் பெயர் சபை மட்டுமல்ல, அவன் அடிச்சுக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி வரலையா, அதுக்கு முன்னாடியும் அப்படி ஒரு தீர்க்கதரிசி எழுமினதே கிடையாதான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனோடு கூட இடைபட ஆரம்பித்தார். ராஜாக்களை அபிஷேகித்தார். சவுல் அபிஷேகிக்க சொன்னாரு, தாவீது அபிஷேகிக்க சொன்னாரு, பலிகளை செலுத்த சொன்னாரு, ஜனங்களை நியாயம் விசாரிக்க சொன்னாரு. இதெல்லாம் காரணம் என்ன? ஆலயத்திலிருந்து வந்த வெளிப்பாடு. இன்னைக்கு நாங்கெல்லாம் சாமுவேல் மாதிரி ஆலயத்தில் இல்லையே பாஸ்டர், எங்களை கர்த்தர் இப்படி நடத்துவாரா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஆலயம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள கர்த்தர் இடைபடுவார். ஹல்லேலூயா. உங்களோட கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய சத்தம் உங்களால் கேட்க முடியுதா? கர்த்தருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு தெரியுதா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில பாதைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்துவார்னு சொல்லுங்க. இன்னைக்கு புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கர்த்தர் கொண்டு வருவார். புதிய திறமைகளை, தாளந்துகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். உங்களை இந்த தேசத்தில், குடும்பத்தில், பல பகுதிகளிலே, வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை எழுப்பி நிற்க பண்ணுவார், பயன்படுத்துவார். உங்களை ஒப்பற்றவர்களாக கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதுனால, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தருடைய வெளிப்பாடு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்பர் 4, நாலாவது என்னெல்லாம் சொன்னேன்? 3 காரியம் சொல்லுங்க. என்னெல்லாம் சொன்னேன்? நம்பர் 1 சொல்லுங்க சத்தமா. தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். 2வது, மகிமையால் நிரப்பப்படுகிற இடம் தேவனுடைய ஆலயம். 3வது, வெளிப்பாடு உண்டாகிற இடம் தேவனுடைய ஆலயம். 4வது, ஜெபத்தை கேட்கிற இடம் தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்னுடைய ஜெபம் தேவனுடைய ஆலயத்தில் கேட்கப்படும். தேவனுடைய ஆலயத்தில் தான் கேட்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க சங்கீதம் 18வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 18வது சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். சரி, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அடுத்தது, தமது ஆலயத்திலிருந்து. இன்னொரு தடவை, தமது ஆலயத்திலிருந்து. இன்னொரு தடவை, தமது ஆலயத்திலிருந்து. தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அவர் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இந்த மாசம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயம் சொல்றார். என்ன பாஸ்டர்? அதனால என்ன? உங்க ஜெபத்துக்கான பதில் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீ எங்கேயோ போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் இன்னைக்கு ஜெபிக்கணும், அங்கே போய் ஜெபம் பண்ணால் தான் கேட்பார், இங்கே போய் ஜெபம் பண்ணால் தான் கேட்பார். அந்த ஊழியக்காரர் தலையில் வச்சாதான் நம்ம ஜெபத்தில் அற்புதம் நடக்கும். இந்த ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணாதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் கிடைக்காது. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் தங்கியிருக்கிற ஆலயம் நீங்கள் தான். அவர் ஆலயத்தில் இருந்து உங்கள் ஜெபத்தை கேட்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதில இருந்து ஜெபத்தை கேட்பாரா? தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. எசேக்கியா அவனுடைய ஆயுசு நாட்கள் முடிந்தது, அவன் காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டான். இந்த எசேக்கியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா, நான் சாக விரும்பலை, எனக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க. 15 வருஷம் கர்த்தர் உடனடியாக எந்த தீர்க்கதரிசி நீ செத்து போவேன்னு சொல்லிட்டு வெளியில போனானோ அதே தீர்க்கதரிசி வந்து சொல்றான், கர்த்தர் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தர்ற. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கல, சத்தமா கை தட்டி ஹல்லேலூயா. பல வருஷமா உன் ஜெபம் கேட்கப்படாம இருக்குதா? இன்னைக்கு ஒரு ரெவலேஷன் உனக்குள்ள வரட்டும். உன் ஜெபம் கேட்கப்படுகிற ஆலயமாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ளதான் அந்த ஜெபத்தை நீ பண்ணணும். உன் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உள்ளே வரும்போது விடுகிற ஒரு பெருமூச்சு, அந்த ஒரு பெருமூச்சையே இந்த ஆலயத்தினால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். என் பிள்ளைக்கு இந்த பெருமூச்சு ஏன் வருது,
என்ன பிரச்சனைக்குள்ள என் பிள்ளை இருக்குது. நீங்கள் லிஸ்ட் ஒன்றும் வாசிக்கலாம் வேண்டாம். ஹல்லேலூயா. உன் கண்ணிலிருந்து வடிகிற ஒரு சொட்டு கண்ணீர், அந்த ஒரு சொட்டுல இருக்கிற ரணம், அந்த ஒரு சொட்டுல இருக்கிற வேதனையை கர்த்தரால் அறிய முடியும். ஏன்னா ஆலயமே நம்ம தானே, ஆலயமே நம்ம தானே. அந்த கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரை கர்த்தரால் கணக்கிட முடியும். உன் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தரால் கணக்கிட முடியும். உன் வாய் திறந்து நீ சொல்லுகிற சத்தம், உன் ஜெபத்தின் சத்தத்துக்கு உடனடியான பதிலை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா எங்கேயோ இருக்கிற கடவுளிடத்தில் போய் நான் ஜெபிக்கவில்லை, என்னையே ஆலயமாய் மாற்றி இருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன ஆபத்து காலமாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், நீ அவரை மகிமைப்படுத்துவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் போன குறிப்பில் சொன்னேன், அன்னாளை பற்றி சொன்னேன். இதே அன்னாள் தான் ஆலயத்தில் வந்து ஜெபித்த போது கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், நான் தான் ஆலயம், நான் ஜெபிக்கிறேன், இப்போ இந்த ஆலயத்தில் இருந்து பதில் வரணும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் இருந்து பதில் வரணும். கர்த்தர் பதில் தருவார். ஹல்லேலூயா. நீ விசுவாசி, அந்த பதில் எனக்குள்ள தான் இருக்கு. என் ஜெபத்துக்கான ஆசீர்வாதம் எனக்குள்ள தான் இருக்கு. என் ஜெபத்துக்குள்ளதான விடுதலை எனக்குள்ள தான் இருக்கு. கர்த்தர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்து என்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. புரியுதா புரியலையா? ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆமென். 5வது காரியம். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 65 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் தர போறாரு. எத்தனை பேர் நல்ல கையை தட்டி தான் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நிறைய நன்மையில பரிபூரண நன்மையை கர்த்தர் தர போறாரு. சம்பூரண நன்மையை கர்த்தர் தர போறாரு. இது என்ன நன்மைன்னா, இது அவருடைய வீட்டின் நன்மை. அவருடைய வீட்டின் நன்மைன்னா அவருடைய ஆலயத்தின் நன்மை. அது யார் ஆலயம் அப்படின்னா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய. அப்ப அந்த நன்மை உங்களுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஆலயத்தின் நன்மை, அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 36வது சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 36:8 வாசியுங்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால், எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய ஆலயத்தில் உள்ள, கேட்கல, சம்பூரணத்தினால் என்ன அடைவார்கள்? பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, நீங்க திருப்தி அடைவீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். நன்மையினால் திருப்தி ஆக்குவார். சம்பூரண நன்மையினால திருப்தி ஆக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? சம்பூரண நன்மையினால திருப்தி ஆக்குவார். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால, அவருடைய ஆலயத்தின் நன்மையினால கர்த்தரனை திருப்தி ஆக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகரியா 9 வாசிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, ஆலயமாகிய உங்களுக்கு நன்மை செய்யாம, உங்களை திருப்தியாக்காம, சம்பூரணமா உங்களுக்கு தராம வேற யாருக்கு தர போறாரு? நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லுங்க. 2-3 பேரை தொட்டு சொல்லுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார், சம்பூரண நன்மையை தருவார். ஹல்லேலூயா. நன்மையினால திருப்தியாகத்தக்கதான நன்மையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. இது எங்கேயோ இருந்து வராது, உங்களுக்குள்ள இருந்து தான் வரும். ஆலயத்திலிருந்து வரும். ஆலயத்தின் ஆசீர்வாதம் இது. இப்போ ஆண்டவர் சொல்ற, நீங்கள் தான் அந்த ஆலயம்.
நீங்கள் தான் அந்த ஆலயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ஆலயமாய் மாற்றின தேவன், ஆலயத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் அருளி செய்ய நீ போதுமானவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நன்மையை கூட இதுவரையும் பார்க்காம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற தேவ பிள்ளையே, என்ன காரியத்திலையாவது எனக்கு நன்மை வராதா, எனக்கு நன்மையை யாராவது தேட மாட்டாங்களா, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யாராவது தேட மாட்டாங்களா, நான் அழுது புலம்புறேனே, அல்லேலூயா, நான் வேதனையோடு இருக்கிறேனே, தனிமையாய் அனாதையை போல இருக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி இந்த இடத்துல அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்றேன், நீயே தேவனுடைய ஆலயம். உனக்கான நன்மைகள் எல்லாம் உனக்குள்ளேயே இருக்கிறது. ஏற்ற நாளிலே கர்த்தர் உன்னை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ கலங்காத, கண்ணீர் வடிக்காத, உன் கண்ணீரை தொட, உன் வேதனைகளை தூக்கி போடு. உனக்கு நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். அது காலங்களிலே, ஏற்ற சமயத்திலே, ஏற்ற நாளிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவதை நீ பார்ப்பாய். கையை தட்டி நல்ல வாயை திறந்து ஆவியில நிரம்பி ரீகாபா ஷகா தானா ஹல்லேலூயா. இப்பொழுது உன்னுடைய காத்திருப்பு உனக்கு வேதனையா இருக்கலாம், உன் சஞ்சலங்கள் வேதனையா இருக்கலாம், உன் கண்ணீர் வேதனையா இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கு வேதனையா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உனக்கு எதிர்பார்த்த காரியங்கள் உன் கையில வந்து சேரும்போது உன் இருதய நன்மையினால் நிரம்பி இருக்கும். அந்த ஆலயத்துக்கு மகிமை செலுத்துவாய். நல்ல கையை தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். அந்த வரி சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை நம்புங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிடாதீங்க, என்னது ஆலயமாக இருக்கிற இந்த மாதம் வாக்கு தத்துவம். நான் சொல்கிறேன், ஆலயத்திலே கர்த்தர் வாசமாக இருப்பது போல ஆலயமாகிய உங்களுக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். ஆலயத்தில் தேவ மகிமை தங்கியிருப்பது போல ஆலயமாகிய உங்களுக்குள்ளே தேவ மகிமை தங்கியிருக்கும். ஆலயத்தில் வெளிப்பாடு வசனம் வெளிப்படுவது போல ஆலயமாகிய உங்களுக்குள்ளே வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், வசனம் வெளிப்படும். ஆலயத்திலே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறது போல உங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் கேட்கிறார். ஆலயத்திலே சம்பூர்ண நன்மை உண்டாவது போல, திருப்தியாக்கும் நன்மை உண்டாவது போல உங்களுக்கு கர்த்தர் திருப்தியான சம்பூர்ணமான நன்மையை ஆலயமாகிய உங்களுக்குள்ளே கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 5 விதமான ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணுங்கிறவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கேளுங்க ஆண்டவர்ட்ட, எனக்கு அந்த ஆசீர்வாதங்களை தாங்க, எனக்கு மகிமை வேணும். நீங்க எனக்குள்ள உலாவி அசைவாடி எனக்குள்ள தங்கி இருக்கணும். எனக்குள்ள வசனம் வேணும். எனக்கு வழி தெரியலை, வெளிப்பாடு இல்லை, எனக்கு வெளிப்பாடு வேணும். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும், என் ஜெபத்தை கேட்கணும். எனக்கு சம்பூரண நன்மை வேணும், சம்பூரண நன்மை வேணும். கமான் கமான், எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஜோமனுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ராபா ஷகா தாடா ரீகா பாலா ராபா. ஹalleluya 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 ஹalleluya. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. சத்தமா தேவனின் ஆலயமே, கைத்தட்டி பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோ. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோ, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. கையை தட்டணும். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோ, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. எல்லாரும் சேர்ந்து தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, கையை தட்டி பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நான் தான்ப்பா, நானே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயம், நான் தான் நாமே அவ்வாலயமே. கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போ, அவருடன் ஒரே ஆவியாயிருப்போ. சொல்லுங்க, இசைந்திருப்போ, அவருடன் ஒரே ஆவியாயிருப்போ. ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்று. Come on. ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்று. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த
ஆலயமே, மகிமை மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயம். கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. தேவனின் ஆலயமே, ஆமென், பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. இன்னொரு தடவை. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, நாமே ஆலயமே, நாமே ஆலயமே, நாமே ஆலயமே. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை தரது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நல்ல கையை தட்டி இயேசுவே எங்களை ஆலயமாய் மாற்றினதற்காக நன்றி, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஓ ராபா ஷகதன ரபல ரகதன ரபல ரபபா. ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆலயத்தின் மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆலயத்தின் நன்மை என் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் என் உள்ளத்தில் வாசம் பண்ணுவீராக. நாமே ஆலயமே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நீங்க பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 5 ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு இந்த வாரம் பார்த்தோம்ப்பா. எங்களால் 5 தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் 5 பார்த்தோம். ஆனால் ஆலயத்தில் எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்களே ஆலயமாக இருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. மீதியான வேலையை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.